வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மட்டன் கறி சமைக்கிறத செய்து காட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகுத்தூள், கறிவேப்பிலை, கருவேப்பட்டை, ஏலக்காய், உப்பு சிறிதளவு, பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி, பூண்டு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, மஞ்சள், தக்காளி 2, ஒரு எலுமிச்சை, அதோட மல்லித்தழை, சிறிதளவு வெங்காயம். முதல்ல நாங்கள் மட்டனை கழுவி உப்புல கழுவி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி அடுப்பில் அவிய விடுவோம். இப்போ நாங்கள் மட்டனை அவிய போட்டுட்டோம். சிறிது நேரம் வெயிட் பண்ணுவோம். அவியும் பிறகு மட்டன் நல்லா தண்ணி விட்டு பொரிஞ்சிட்டு நாங்கள் எண்ணெயே விடலை. நான் இந்த மட்டனில் இருக்கிற எண்ணெயிலே பொரிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் மட்டனை சமைக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்வோம். இதை வேறு இடத்துக்கு மாற்றுவோம். இப்போ அடுத்த பாத்திரம் சூடாகிட்டு நாங்கள் சிறிதளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா சுட்டுட்டு கடுகை போட்டுருவோம். இது நல்லா பொரியுது. அதில் நாங்கள் வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் கருகாமல் இருக்கிறதுக்கு சிறிதளவு உப்பை போட்டுருவோம். நல்லா கிண்டிடுவோம். பச்சை மிளகாய் போடுவோம். சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் போட்டுருவோம். ஏலக்காய், கருவேப்பட்டை போட்டுருவோம். கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக தூக்கி போட்டுருவோம். நாங்கள் பொரிச்சு வச்ச மட்டனை தாளிக்கிற கட்டியில் போட்டுருவோம். உள்ளதுக்காக கிண்டி விடுவோம். மட்டன் நல்லா பொரியுது. இஞ்சி பூண்டை போட்டுருவோம். மிளகுத்தூள் போடுவோம்.
மட்டன் நல்லா பொரியுது. நாங்கள் சிறிதளவு தண்ணி விடுவோம், அடிப்பிடிக்காமல் இருக்கிறது. தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கூட தண்ணி விடுவோம். இதுக்குள்ள நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம். வெட்டி வச்சா உருளைக்கிழங்குல போடுவோம். கிண்டிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடுவோம். மிளகாய்த்தூள் 4 கரண்டி போடுவோம். மஞ்சத்தூளும் போடுவோம். கம்பையிலேயே போட்டுக்கொள்ளும். மட்டன் கறி தயாராகி கொண்டு இருக்குது. இதுக்குள்ள நாங்கள் ஒரு தேசி காப்பிலியை புரிஞ்சு விடுவோம். நாங்கள் தயார் செய்த மட்டன் கறி ரெடி ஆயிட்டு அளவான கிரேவி, நாங்கள் தயார் செய்த மட்டன் கறி சாப்பிட்றதுக்கு ரெடி.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.